அப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து பாருங்க, எனக்கு வந்து பண வரவு ஆனால் வரல, என்னால் அது ரொம்ப தடையாகுது, என்னால் எப்படி வந்து கடன் பிரச்சனையை சரி செய்ய முடியும், என்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு சுபகாரியம் பண்ண கூட என்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி இயங்கக்கூடிய தனுசு ராசி வந்து இவங்க எல்லாருமே பாருங்க, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரும் பாருங்க சனிக்கிழமை தொடர்ந்து வந்து 9 வாரம் செய்ய வேண்டும். சரி, இப்போ 9 வாரம் செஞ்சா மட்டும் போதுமா, அதுக்கப்புறம் செய்ய வேண்டாமா? அப்ப என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்துறப்ப கூடிய விரைவிலேயே நீங்க 9 வாரம் செய்யறப்பயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பண வசதி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே வந்து மனிதர்கள் அனைவருக்குமே வந்து பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேலிடம் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்கொடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் வந்து 1,00,000 வருமானம் வரணும், எண்ணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பல மனிதர்கள் கையில் வந்து புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே வந்து ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது வந்து எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் வந்து பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர் சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு வந்து பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம வந்து ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம வந்து மொபைலில் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை வந்து முதல்ல வந்து நிறைவேறாமல் தடைபற்றும். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல் பரிகாரமும் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு
மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பண வரவு தடையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி தான் தனுசு ராசி. அப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து பாருங்கள், எனக்கு வந்து பண வரவு ஆனால் வரலை, என்னால் அது ரொம்ப தடையாகுது, என்னால் எப்படி வந்து கடன் பிரச்சனையை சரி செய்ய முடியும், என்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு சுபகாரியம் பண்ண கூட என்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி இயங்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து பணவரவு அதிகமாக தரக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகள் தான் இந்த இதில் வந்து நம்ம சொல்கிறது வந்து. இதை வந்து இவங்க எல்லாருமே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பாருங்கள், சனிக்கிழமை தொடர்ந்து வந்து 9 வாரம் செய்ய வேண்டும். சரி, இப்போ 9 வாரம் செஞ்சால் மட்டும் போதுமா, அதுக்கப்புறம் செய்ய வேண்டாமான்னு கேட்டால், தொடர்ச்சியாக உங்களுக்கு வருமானம் பண வரவு வேணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருமாள், ஏன்னா தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் வந்து மகர ராசி. மகர ராசியிலே பாருங்கள், நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து திருவோணம். திருவோணம் வந்து பெருமாளுடைய நட்சத்திரம். இப்போ ஒவ்வொருத்தரும் சனிக்கிழமை அன்று நீங்கள் வந்து பெருமாள் வந்து தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள், ஸ்ரீதேவி, அதே மாதிரி அங்கிட்ட வந்து பூமாதேவி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் படத்துக்கு அவங்களுக்கு பிடித்ததான மாலை, நல்ல வாசனையான பூக்கள், மல்லிகைப்பூவு, அதே மாதிரி தாமரைப்பூ, வெண்தாமரை ரொம்ப விசேஷமானது. வெண்தாமரை வச்சு நல்ல ஒரு வாழை இலை விரித்து அதிலேயே பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சது பாருங்கள், வெண்பொங்கல் சாதம் செய்து அந்த பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி அந்த வாழையில் கொஞ்சமாக நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரணும். நீங்கள் சொல்ல வேண்டிய பாராயணம் என்ன அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் தமிழ்லையே வந்து எல்லாமே புத்தகமாகவே கிடைக்கிது. நிறைய பேர் பெரும்பாலும் பாருங்கள், நம்ம சொல்லக்கூடிய அந்த இதை வந்து அந்த பாட்டு, அந்த பாராயணம் பண்ணக்கூடிய விஷயங்களில் செல்லில் போட்டு இல்லை டிவியில் போட்டால் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே அந்த பாராயணம் பண்ணக்கூடிய அந்த வழிபாடுகள் முறையை குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாட்டுக்கு செல்லையோ இல்லை டிவிலையோ போட்டு நீங்கள் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. மனப்பூர்வமாக அதை நினைக்க மாட்டீங்க. அதனால் வந்து ஒரு புத்தகமாக வாங்கி நீங்கள் அந்த எந்த சாமி படத்தை, பெருமாள் படத்தை வழிபாடு செய்கிற அந்த நேரத்தில் முன்னாடியே அமர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முழு மனதோடு நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த வழிபாடு முறைகள் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த சனிக்கிழமை மதிய நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இரவு நேரங்களில் தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே பாருங்கள், ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து இட்லி மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அது குறைஞ்சபட்சத்தில் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஒரு இட்லியை நீங்கள் வந்து உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்லி அப்படிங்கிறத வந்து திருவோண நட்சத்திரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அப்போ உணவாக எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து அதிகமான மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். மகாலட்சுமி வந்தாலே போதும், அங்கே வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமமும் நீங்கள் படிக்கணும். அதே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் வந்து இட்லியை நீங்கள் உணவாக, அது வெள்ளை நீரை இட்லி, அதான் மகாலட்சுமிக்கு பிடிச்ச விஷயம் கூட. நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து தனுசு ராசிக்காரங்க பயன்படுத்துகிறப்ப கூடிய விரைவிலேயே நீங்கள் 9 வாரம் செய்கிறப்பயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பண வசதி வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு, ஜோதிட ரீதியான பரிகாரங்கள், வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.